இன்றைக்கி டே 21 ஆஃப் 30 டே புக் சேலஞ்ச். இன்றைக்கி நான் படித்த புக் வந்து அவேர்னஸ் பை ஓஷோ. ஸோ இந்த புக்கை வந்து ஓஷோவோட டாக்ஸில் அவேர்னஸ் பற்றியான டாக்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லணும், இது வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஸோ அவர் வந்து பேசிக்காக வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரூம் வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் இருட்டை வந்து நீங்கள் விரட்ட ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. பட் அதில் வந்து நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருட்டு போயிடும், வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெளிச்சம் தான் அவேர்னஸ். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மையிலே விழிப்பாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சஃபரிங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த அவேர்னஸாக இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெத்தை பற்றி அவேராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நிமிஷமும் நமக்கு டெத்து வரலாம். இந்த லைஃப் வந்து ரொம்ப டெம்பரரியானது தான். இந்த உடம்பும் இந்த மனசும் நீங்கள் கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வசிக்க தான் செய்கிறீங்க. இந்த இது வந்து ஒரு டெம்பரரியான லைஃப் தான். ஸோ டெத்து எப்போனாலும் வந்துடலான்ற ஒரு அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபண்டமெண்டலாக வந்து நீங்கள் வந்து இந்த உடம்பும் கிடையாது, நீங்கள் இந்த மனசும் கிடையாது. ஸோ அந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் திறந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஐடென்டிட்டியை திறந்தாலே உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அந்த அவேர்னஸாக இருக்கிறதுக்கு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, விபசனா மெடிடேஷன் பற்றி பேசுகிறாரு. உங்களுக்கு எந்த தாட் வந்தாலும் அந்த தாட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லோலி வந்து அது செட்டில் ஆகிடும், உங்களுக்கு அவேர்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து கண்டினியூஸாக பாஸ்ட்டில் வாழ்கிறோம், இல்லை ஃப்யூச்சரில் வந்து திங்க் பண்ணுறோம். பாஸ்ட்டை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்யூச்சரை பற்றி நம்ம திங்க் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நம்ம ப்ரெசென்ட்டில் மட்டும் தான் எந்த ஆக்ஷனாலும் எடுக்க முடியும். ஸோ ப்ரெசென்ட்டாக இருங்க, அவேராக இருங்க. அது இருந்தாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறையா அனெக்டோட்ஸ்லாம் சொல்கிறாரு. ஓஷோ பற்றி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு புக்கு போதும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறையா இருக்குது, பட் ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரீட் தான் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கிலே அவேர்னஸை பற்றி ரொம்ப நிறையா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ டுமாரோ வித் another nice book.